அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. சிங்கர் மனோவுடைய மகன்கள் இருவரும் அப்சண்டாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு அப்பாவி பசங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு கடந்த 2 நாட்களாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு இருக்கு மக்களே. உண்மையிலே அவங்க அடித்தது உண்மையா, இல்லை ஏன் அடித்தாங்க, சும்மா ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு அவங்க என்ன லூஸா, அப்போ எதுக்காக அவங்க அடிச்சிருக்கிறாங்க அப்படி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சினிமா ஃபீல்ட்லேயே உங்களுக்கு அந்த 90s கிட்ஸில் ரொம்பவே அறியப்பட்டுக்கிட்டு இருக்கிற பல பாடல்கள் ஹிட்டு கொடுத்த ஒரு முக்கியமான சிங்கர் அப்படிங்கிற மனோ அவர்களை சொல்லலாம் மக்களே. சிங்கர் மனோ அவர்களுடைய உண்மையான பெயர் அப்படிங்கிறது நாகூர் சாஹிப் பாபு அப்படிங்கிற உண்மையான பெயர் அவரது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ சினிமாக்குள்ளே அவர் மனோன்ற பேர் மாற்றப்பட்டுருச்சு. ஸோ அதுக்கு அவருடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க பேர் ஷக்கீர் பாபு, இன்னொருத்தர் பேர் ரஃபி பாபு. ஸோ இவங்க இருவரில் ஒருத்தவருக்கு சிங்கர் ஆகும்னு ஆசைன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க ஆக்டர் ஆகும்னு ஆசைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஒரு சமீபத்தில் ஒரு 2 days பேக் பார்த்தீங்கன்னா இரவு ஒரு 11:30க்கு அரௌண்ட் அவங்க வீட்டுக்கு வாசலில் நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி திரையுலகம் மட்டும் கிடையாது, மீடியா ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் மக்களே. இது நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்துடலாம். என்னென்னா, சிங்கர் மனோட வீடு இருக்கிறது அப்படிங்கிறது வலசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் ரோடு உள்ளே இருக்குது மக்களே. நீங்கள் ஸ்ரீதேவி குப்பம் ரோடுக்குள்ளே போனீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அது ஃபுல்லாக சினிமா ஏரியா. ஸ்ரீதேவி குப்பம் ரோட்டில் மனோவுடைய வீடு அப்படிங்கிறது இட் ஹஸ் பிகம் அ லேண்ட்மார்க். அப்புறம் ஒரு பெருமாள் கோவில் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் போனால் தெரியும், அங்கே ஒரு 2-3 ஒயின் ஷாப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 இருந்துச்சு, இப்போ 2 ஆயிடுச்சு. அங்கே தான் வலசரவாக்கம் போலீஸ் நிலையமும் புதுசாக கட்டிருக்கிறாங்க. நீங்கள் நைட்டு ஒரு 7-7:30 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சு ஸ்ரீதேவி குப்பம் ரோடு அங்கேருந்து லாஸ்ட்டில் அவங்க பெருமாள் கோவில் இருக்கும். அந்த பெருமாள் கோவில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 ஒயின் ஷாப்பில் ஒரு நார்மல் பர்சன் போனால் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வழிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல. அப்படி தான் அங்கே நிலவரம் இருக்கும் மக்களே. இது ஏன் அப்படிங்கிறவங்க அங்கே போகிறவங்களுக்கு தெரியும். 1. 2வது, இப்போது நேற்று அந்த அடிப்பட்ட 2 பேர் 16 வயசு பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசங்க என்ன ப்ரெஸ்ஸில் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு 11:30 மணிக்கு ஃபுட்பால் கோச் 2 பேர் ஃபுட்பால் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க பசங்க. ஸோ ஃபுட்பால் ட்ரைனிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்துக்கிட்டு இருங்கப்போ அந்த இடத்துல சாப்பாடு வாங்க வந்தோம். நீங்கள் மனோவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 கடை தள்ளி உங்கள் ஒயின் ஷாப் ஒன்று இருக்கும். அந்த ஒயின் ஷாப் பக்கத்தில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும். ஸோ அங்கே எப்போவுமே நைட்டு வரைக்கும் உங்களுக்கு கடையில் நைட்டு சப்போர்ட் பண்ணிட்டுருப்பாங்க. நைட்டு 11:30 மணி இந்த டைம் ஞாபகம் வச்சுக்கலாம் மக்களே. நைட்டு 11:30 மணிக்கு நாங்கள் அங்கே சாப்பாடு வாங்க வந்தோம். ஃபுட்பால் ட்ரைனிங் சாப்பாடு வாங்க வந்தோம். ஃபுட்பால் ட்ரைனிங் முடிச்சு சாப்பாடு வாங்க வந்தப்போ அந்த இடத்துல ஒரு 2 பேர் ஒரு 2 பேர் மனோவுடைய பசங்க ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு இருந்தப்போ எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் போகலை. போனே வாடா இங்கே வாடான்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போகலன்னு எங்களை அடித்தாங்க. எங்களை அடித்து வம்பிழுத்தாங்க. நாங்கள் நாங்கள் தெரியாது என்னன்னா ஏன்னா அடிக்கிறீங்கன்னு நாங்கள் கேட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசியிருப்பார். சரி, இப்போது நைட்டு 11:30 மணிக்கு ஃபுட்பாலுடைய ட்ரைனிங் அப்படிங்கிறது எங்கே முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்குமே தெரில. 1. சரி மக்கள், இதெல்லாம் கூட ஓரம் வச்சிடலாம். அடுத்தது நைட்டு 10 மணிக்கெல்லாம் 2-3 பாயிண்ட்ஸ் பேசலாம். நைட்டு 10 மணிக்கெல்லாம் 10-10:30 மணிக்குள்ளே எல்லா ஹோட்டலும் மூடணும் அப்படிங்கிறது இங்கே அரசு போட்ட ரூல். நைட்டு 11:30 மணி வரைக்கும் ஹோட்டல் திறந்துருந்தது அப்படிங்கிறதே போலீஸ் தெரியாமல் திறந்துருக்க முடியாது. அப்போ அப்படி திறந்துருந்தது ஃபஸ்ட்டு தப்பு. ஏன் அப்படி திறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பக்கத்தில் ஒயின் ஷாப் ஒன்று இருக்கும். இன்றைய காலகட்டங்களில் மக்களே ஒயின் ஷாப்பில் 24 hours உங்கள் சரக்கு கிடைக்கும். எப்போனா நீங்கள் போனால் பிளாக் சரக்கு வாங்கிட்டு வரலாம். அப்படி தான் இருக்குது நிலவரம். ஸோ நீங்கள் 10 மணிக்கு அஃபீஷியலாக ஒயின் ஷாப் மூணுன்னு சொன்னாலுமே அதற்கு பிறகும் பாட்டில் ஓடுது அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. இது 2nd பாயிண்ட். 3rd பாயிண்ட் பார்க்கலாமே. அதாவது இந்த இடத்துல நீங்கள் நடந்து போனீங்கன்னால் உங்களுக்கு ஸ்ரீதேவி குப்பம் மெயின் ரோட்டில் உள்ளே போகிறீங்க. உள்ளே போகிறப்ப இந்த இஷ்யூஸ் நல்லா இருக்கும். ரோடெலாம் பெருசாக விசாலமாக சூப்பராக இருக்கும். அங்கே உங்களுக்கு உடையார்னு நினைக்கிறேன், உடையாருடைய ஒரு லேண்ட் ஒன்று வரும். அந்த லேண்டை தாண்டினதுலேருந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சு லாஸ்ட்டு பெருமாள் கோயில் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப்பால் நைட்டு ஏதாவது ஒரு சண்டை இருக்கும். எவனா வண்டி நடுரோட்டை போட்டு போயிடுவான், கேட்டால் கத்துவான், யார் தெரியுமா விசிக்காருன்னு சொல்லுவான். இது கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கு தினமும்.
இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அங்கே உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா சண்டை வலிச்சுட்டு அடுத்து சொல்கிற வார்த்தை யார் தெரியுமா, விசிக ஆள் அப்படிமா. இந்த விசிக ஆள்னு பயன்படுத்துகிறாங்க அதிகம் அங்கே நபர்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. இப்போ அடுத்தது, இப்போ இந்த விஷயத்தில் நேற்று தான் வந்து மனோவுடைய மனைவி அவர்கள் வந்து வெளியே வந்து பேசுகிறாங்க. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என் பையன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணோம். அப்போது வெளியேருந்து வாங்கிட்டு வர பிளான் பண்ணாங்க. அப்போது அவங்க இறங்கி அந்த சாப்பாடு கடைக்கு போயிருந்தாங்க. சாப்பாடு கடைக்கு போயிட்டு இருந்தப்போ அங்கேருந்து ஒரு 5-6 பசங்க ஃபஸ்ட்டு மனோவுடைய பெரிய பையன் சொல்கிறாங்க, ஏதோ பையன் ப்ளஸ் அவங்க ஃப்ரெண்டு 2 பேர் வந்து போயிருக்காங்க. 2 பேர் மட்டும் போயிட்டு சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. சாப்பாடு வாங்க போனப்போ அங்கேருந்து ஒரு 5-6 பசங்க மனோ வீட்டை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு விஷயம் மக்களே, நீங்கள் இந்த ஸ்ரீதேவி உள்ளே போனீங்கனாலே நீங்கள் இந்த ஸ்டெச்சுக்கு போகிறப்போ மனோ வீடு உங்கள் கண்ணுக்கு திரும்பாமல் நீங்கள் போக முடியாது. ஏன்னா வீடு பிரம்மாண்டமாக இருக்கும், அழகாக இருக்கும் வீடு, அது பங்களோ ஹவுஸ் தான். ஸோ நீங்கள் அதோடைய அழகை நீங்கள் ரசிக்காமல் நீங்கள் போகவே முடியாது. அது அந்த மாதிரி தான் ஒரு ட்ரேட்மார்க் ஆகிடுச்சு. அப்போ அவங்க இங்கேருந்து பார்த்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்தப்போ என் பையன் வந்து, அதாவது மனோவுடைய மகன் வந்து கேட்டிருக்காரு, என்னடா அதை பேசிகிட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு அவளும் திரும்ப வந்து எதிர்த்து ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. கெட்ட வார்த்தை பேசினவுடனே அந்த கெட்ட வார்த்தைக்கு கேட்டோன்னே இவங்க கோவம் வந்து என்னடா கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு கேட்டதுக்கு திரும்ப அவங்க அதை பேசியிருக்காங்க. அப்போது இங்கே வாடான்னு கூட்டவுடனே அங்கே வந்து கல்லை தூக்கி அடிச்சிருக்காங்க இவங்க மேலே. அடித்ததுமே அந்த கல்லை தூக்கி அடித்ததுமே இவங்க கல் காயெல்லாம் பட்டவுடனே திரும்ப இவங்க கத்திருக்காங்க, திரும்ப கல் தூக்கி அடிச்சிருக்காங்க. அடித்ததும் இங்கே வாடான்னு திரும்பும்போது இவங்க கேட்டவுடனே நான் வரண்டான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபோன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இவங்களும் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருந்துருக்காங்க. கூப்பிட்டுக்கிட்டு இவங்க சில கட்டெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அப்போது அவனுங்களும் ஒரு கேங்காக வந்திருக்காங்க, இவங்களும் ஒரு கேங்காக போயிருக்காங்க. போய் அடித்து சண்டை வந்திருக்கு. சண்டை வந்தவுடனே மீன்வைல் மனோவுடைய மனைவி போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னும், ஸோ போலீஸுக்கு இவங்க தான் கால் பண்ணி வர வச்சாங்க. வர வச்சவொடனே போலீஸ் வந்து தடுத்துருக்குறாங்க. எல்லாரையும் தடுத்து விட்டுட்டு அந்த பசங்களை துரத்தி விட்ருக்காங்க. இவங்களே துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்டு நாளைக்கு கால் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. எதுக்குனால் போலீஸ் வந்து யார் மேலே தப்புன்றதை விசாரித்து சமாதானம் பண்ண கூப்பிட்டாங்க. அப்போது வீட்டுக்கு வந்ததுமே பெரிய பையன், அது அவங்க பசங்களை வந்து மனோடைய மனைவி திட்டிருக்கிறாங்க அப்படின்னும், திட்டிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி கருகருன்னு வந்துட்டு அவங்க மனோடைய மனைவி படுத்துட்டாங்க அப்படின்னும், தூங்கிட்டாங்க அப்படின்னும் விடிஞ்சு கேட்டதும் பசங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ மனோவுடைய மகன்களும் ப்ளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு மருத்துவமனைக்கு போயிருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ மருத்துவமனைக்கு போய் எங்கெங்கே அடிபட்டுச்சோ அந்த எல்லா இடத்துக்குமே அவங்க வந்து சிகிச்சை பார்த்துருக்குறாங்க. பார்த்ததுமே அப்போ போலீஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னும், போலீஸ் வந்து ஒன்றுமே விசாரிக்கல எங்ககிட்ட. எங்கள் பசங்க கேட்டாங்க, பசங்க வந்து சிகிச்சை போகலான்னு சொன்னாங்க. சிகிச்சை போனான்னு சொன்னோடனே சரி நம்பர் வாங்கி போகலான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க மக்களே. அதற்கு பிறகு இவங்க தரப்புலேருந்து இந்த 16 வயசு பையன்ஸோட அந்த பசங்க தரப்புலேருந்து ஒரு பெரிய கேங் அட்வொகேட்டு பசங்கள்லாம் சேர்ந்து போயிட்டு ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணதுமே அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னும், இப்போது மனோ பசங்க இஸ் அப்ஸ்காண்டிங். ஏன் அப்ஸ்காண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஜென்ரலாகவே எஃப்ஐஆர் போட்டுட்டா அந்த எஃப்ஐஆரை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்குன்னு ஏபி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ மேபி ஏபி அப்ளை பண்ணுறதுக்கு அப்ஸ்காண்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இவர்களுடைய, அதாவது மனோவுடைய மனைவி தான் ஃபஸ்ட்டு போலீஸ் கால் பண்ணாங்க அப்படிங்கிறது ரெக்கார்டிக்கலாக இருக்கும். அப்போது இவங்க தரப்பில் இருந்து தான் அது இட் வில் பி அ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், நாட் ஃப்ரம் தட் பசங்க அடுத்த நாள் தான் போயிட்டு ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நேத்தி. பட் முந்தா நாள் நைட்டே மனோவுடைய மனைவி அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோன் எல்லாமே ரெக்கார்டிக்கலாக இருக்கும், அது வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அப்போ இவங்க கொடுத்தது தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டாகவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும் ஆஸ் பர் த கோர்ட் ஆஃப் லா. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, ஏன்னால் இந்த இடத்துல அந்த பையன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பேட்டி கொடுக்கப்ப சொல்கிறாப்புல, நாங்கள் சும்மா நின்றுருந்தோம், எங்களை வந்து ஒழுங்காக வந்துடுறான்னு எங்களை வம்பிழுத்தாங்க, அவங்க வந்து குடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இவங்க மனோடைய மனைவி சொல்கிறாங்க, என் பையன்லாம் குடிக்க கிடையாது. அப்போது அவங்க மருமகள் சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் குடிச்சிருக்காங்க, வேறு ஏதோ பழக்கம் போட்டிருந்தாங்க அப்படின்றாங்க, அவங்க வந்து பார்த்தாங்களா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களே விசிக்கு ஆட்களுக்கு ஒரு கைவந்த எம்மோனே சொல்லலாம். இதெல்லாம் இவங்களோட மாடல் சூப்பராண்டின்னு சொல்லலாம்.
அதற்கு பிறகு இப்போ என்னன்ற அந்த 16 வயசு பையனுடைய அப்பா சொல்கிறாரு, எப்படி என் பையனுடைய பேர் வெளியே வந்துச்சு, என் பையன் பேரை யார் வெளியே சொன்னது, இப்போ என் பையன் லைஃபே போயிடுமே அப்படின்னு அவர் வந்து பேட்டி தராரு. ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும் மக்களே, பையன் லைஃபே போயிடுன்றதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அடுத்து சொல்கிறார், என் பையன் அடிச்சிருக்காங்க, அவள் வந்து மன்னிப்பு கேட்டால் போதும், நான் விட்டுருவேன் அப்படின்னு அவங்க அப்பா வந்து சொல்கிறார். ஸோ இப்போ இதில் எவ்வளவு குழப்பங்கள் இருக்குன்றது நீங்கள் பார்க்க முடியுது மக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பையனுடைய லைஃபு போயிடணும், உங்கள் பையன் பேரை சொன்னதுக்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் விக்டிமைஸ்டுனா இது வந்து ரேப் கேஸ் கிடையாது, அது பெண் பிள்ளை கிடையாது பேரை சொல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்போ உங்கள் பையன் பேர் ரித்தீஷ் நினைக்கிறேன், ரித்தீஷ் வயது 16ன்னு சொல்லிட்டு பேப்பரில் போட்டாங்க, எப்படி என் பையன் பேர் நீங்கள் போடுவீங்க, என் பையன் லைஃபே போயிடும் அப்படிங்கிறாங்க. இதை பல விஷயம் பார்க்கணும் மக்களே. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஃபுட்பால் ஆடிட்டு கோச்சிங் முடிச்சுட்டு வந்தாங்க பசங்க அப்படிங்கிறாரு. எந்த ஃபுட்பால் கோச்சிங்கில் இரவு 11:30 மணிக்கு நடந்துகிட்ருக்கு கோச்சிங் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இரவு 11:30 எந்த கோச்சிங் நடந்துகிட்ருக்கு, எந்த நடந்துகிட்ருக்கு? ஃபுட்பால் இஸ் அவுட்டோர் கேம், எங்கே நடக்குது அந்த மாதிரி அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ அது வந்து உண்மை மாதிரி தெரியல. ரெண்டாவது விஷயம், ஃபுட்பால் முடிச்சுட்டு பசங்க சாப்பாடு வாங்க வந்தாங்க அப்படின்னால் அந்த இடத்துல நீங்கள் எதற்காக நீங்கள் இவங்கிட்ட வம்பெடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது, 100க்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சார் நாங்கள் சாப்பாடு வாங்க வந்தோம் சார், எங்கள் மனோடைய பசங்க மாட்டி அடிக்கிறாங்க சார் சொல்லிக்கலாம்ல, ஏன் சொல்ல? இரண்டாவது முறை, அதாவது ஃபஸ்ட் டைம் இவங்க கல்லாம் எடுத்து அடிக்கிறப்போ தெர் இஸ் நோ ரெக்கார்ட். ரெண்டாவது முறை இவங்க போய் ஆளை கூட்டு வர பசங்க, இவங்க போய் கூட்டு ஒரு 5 பேர் கூட்டு வராங்க, மனோடைய பசங்க போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வராங்க. அப்போது அடிக்கும் பொழுது, அப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அங்கே அடிச்சிட்டு இருந்த சமயத்தில் அப்போது இவங்க தரப்பில் ஒரு பையன் அதை ரெக்கார்ட் பண்ணுறான். அப்படி ரெக்கார்ட் பண்ண வீடியோ மட்டும்தான் பொதுவெளியில் வெளியாகுது. அப்போது இவங்க மேலே விழுந்தாடி, மனோடைய குடும்பத்தில் உள்ள மனோடைய பசங்க மேலே விழுந்தாடி எல்லாம் ரெக்கார்ட் ஆகலை. பட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏஆர் இருக்கும், ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஏன் காவல்துறை வந்து இந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை, இதை எடுத்தால் தேவையில்லாத கட்சி, இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன், நான் இது அதுன்ற ஏகப்பட்ட தலைவலிகள் வரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இறங்கி வாதாடுற வக்கீலை விட போலீஸ் ஸ்டேஷனில் இறங்கி அங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணுற வக்கீல் அதிகமாக இருப்பாங்க. நாம் அதற்கு வைத்த பெயர் மரத்தடி வக்கீல். ஸோ மரத்தடி வக்கீல் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க இன்றைய காலகட்டம், இருக்கிறாங்க அதிகமாகவே இந்த காலகட்டங்களில். மரத்தடி வக்கீல் யாருக்குமே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அதற்கான ஒரு தகுதி தராதம் இருக்காது. அவங்களோட லிமிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் தான். சார் ஃபேவராக பண்ணி கொடுங்க சார், இவ்வளோ காசு பண்ணலாம் சார், வாங்கலாம் சார், செய்யலாம் சார், இது தான் அவங்களோட வேலையாகவே இருக்கும். இந்த பஞ்சாயத்து, இந்த பிரச்சனை, இவங்க வந்து பண்ணுறது, இந்த தரப்பு. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்களாம் வந்து சினிமாக்காரங்க தானே அப்படின்னு சொல்லி எங்கள் ஏகத்தாளமாக பேசுகிறாங்க. இப்போ சினிமாக்காரங்க அப்படின்னா அசிங்கமா சார் அப்படின்னா மனோவுடைய மனைவி கேட்குறாங்க. இப்போ இந்த வார்த்தையில் டிஃபமேட்டரி வார்த்தையாக வராதா, இவங்களுக்குலாம் வராதா அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் இருக்கிறது. எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே, உங்களுக்கு ரோட்டில் போகிறாங்க, கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, செலிபிரிட்டி பசங்க தண்ணி போயிட்டாங்க, காரை இப்போ ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வந்தால் நம்ம இந்த குற்றச்சாட்டில் வந்து உண்மை இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நின்றுட்டு கூப்பிட்டு மிரட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்து கட்டையை வச்சு அடித்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி நம்ப முடியும் பேசிக்காகவே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். இதை விசாரித்து பார்க்கும்போது தெரிகிறது இது உண்மையற்ற குற்றச்சாட்டு அந்த பசங்க தரப்பில் வச்சது அப்படின்னு. இவங்களும் அடிச்சிருக்காங்க, அவங்களும் அடிச்சிருக்கிறாங்க. சண்டை வளர்ந்ததற்கான காரணம் எங்கேருந்து அப்படிங்கிறத பார்க்கணும். சாப்பாடு அவங்க வந்திருக்கிறாங்க, வந்தப்போ இவங்க ஏதோ மனோவிட்ட பார்த்து பேசியிருக்காங்க, அதை மனோவுடைய மகன் கேட்டிருக்காரு, என்னப்பா பேசிட்டு கேட்டிருக்காரு. அப்போது இவங்க கெட்ட வார்த்தையை பேசியிருக்காங்க. இப்போ இந்த கெட்ட வார்த்தைலாம் ஏன்ப்பா பேசுகிறீங்க அப்படிங்கிறத எந்த குடும்பத்துக்கு கத்தர மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ கெட்ட வார்த்தை பேசி ஏன் பேசினேன் அப்படின்ற கேள்வி இருக்குது. இந்த விவாதங்கள், இந்த உண்மைகள் அப்படிங்கிறதை அந்த இவங்க தரப்பில், அதாவது இந்த 16 வயது மகன் தரப்புலேருந்து வெளியே சொல்கிறவே கிடையாது. இந்த மனோவுடைய தரப்பில் இவங்க வார்த்தையை சொல்கிறாங்க, இதான் நடந்துச்சுங்க, நாங்களும் கீழே வந்துட்டோம், லேடிஸ் நாங்களும் கீழே வந்துட்டோம், நாங்கள் வந்து அதை இழுத்துட்டு போனோம், பிரச்சனை வேணான்னு நாங்கள் சொன்னோம், அப்புறம் அவங்க தரப்பு பசங்க 5 பேர் கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் 5 பேர் கூப்பிட்டு வந்தீங்க?
அப்படின்னு கேள்வி இருக்குது. நீங்கள் ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்கா, நான் டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்கா 5 பேர் கூட்டு வரதுக்கு? ஏன் நீங்கள் 5 பேர் கூட்டு வந்தீங்க? முதல் முறையே அடிச்சிட்டாங்க, இல்லை நீங்கள் அடிச்சிங்க அவங்க அடித்தாங்கன்னால் நீங்கள் நேராக ஸ்டேஷன் போயிருக்கலாமே. ஏன் நீங்கள் ஆளை கூப்பிட்டு வந்தீங்க அந்த பசங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. எங்கேருந்து ஆளை கூப்பிட்டு வந்தீங்க, ஏன் ஃபோன் போட்டு கூப்பிட்டீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது மக்களே ரொம்ப தெளிவாக தெரிகிறது, மனோவுடைய மகன்கள் அவங்க அப்பா கடங்கின பசங்களா, அம்மா கடங்கின பசங்களா, இல்லை அவங்க ப்ரொஃபஷனல் ஒழுங்காக பார்க்குறாங்களா, இதெல்லாம் என் கேள்வி இல்லை. இதெல்லாம் கூட இன்றைக்கி மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேடிக்கையாக இருக்குது. இந்த கேஸ் என்ன, அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும்தான் இப்போ கேஸாக பார்க்கணும். இந்த பசங்க இந்த 16 வயசு பசங்களை மனோவுடைய மகன்கள் எதற்காக ஒரு தட்டி கேட்க வேண்டும்? அப்போ அந்த பசங்க என்ன பண்ணாங்க? அந்த உண்மை வெளியே வரவே இல்லை. என்ன கெட்ட வார்த்தை பேசினாங்க, அந்த உண்மை வெளியே வரவே இல்லை. இன்றைக்கி அந்த பசங்களுடைய பேரை சொன்னதுக்கு அவங்க அப்பா கொதிச்சு எழுந்து மீடியாவில் பேசிகிட்டு இருக்காரு. ஏன் பேசணுன்னு தப்பு இருக்குது? ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க போயிட்டு, இப்போ கம்ப்ளைண்ட் பேர் சொல்லாமல்ல, என்ன தப்பு இருக்குது இந்த இடத்துல? அது இன்னொரு விஷயம், நாம் இங்கே பார்க்குறோம் இந்த ப்ரெஸ் மீட்டு, மனோடைய மனைவி கொடுத்த ப்ரெஸ் மீட்டு. அந்த மனைவி கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் எங்கேயுமே அவங்க ஜாதியை பற்றி குறிப்பிடலை. ஆனால் அந்த 16 வயசு அப்பா சொல்கிற வார்த்தை ஜாதியெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ அது எங்கே நானும் தேடி பார்க்குறோம், அப்படி எந்த வார்த்தையும் பயன்படுத்தி வெளிவந்த மாதிரி எனக்கு தெரியல, ப்ரெஸ் மீட்டில் பார்க்கல. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து இந்த எம்ஓ எடுக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ ஜாதியை பற்றி குறிப்பிட்டு பேசினா அடுத்து அதுக்கான ஒரு ஜாதி ரீதியான ஒரு வழக்கு போடணும் அப்படின்னு போய் நிற்பாங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு மாடல்ஸ் ஆப்பரண்டி மக்களே. இப்போ ஒரு விஷயம் இங்கே கற்றுறோம், நான் திரும்ப சொல்கிறேன் மக்களே, 24 ஹவர்ஸும் எல்லா டாஸ்மாக்லேயும் பாட்டில் ஓடுகிறது, அதில் நோ டவுட். அப்போ இந்த பாட்டில் வாங்க வராங்க, சரக்கு வாங்க வர பசங்க 18+ஆ 20+ஆன்றதெல்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது. பசங்க கேட்டால் கொடுத்துட்றாங்க, அவங்க சேல்ஸ் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல இந்த பசங்க குடித்தாங்கன்னு நம்ம ஊர்ஜினப்படுத்த முடியாது. இல்லை யார் குடித்தாங்க யார் குடிக்கல அப்படிங்கிறத நம்ம ஸ்பாட் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் ஊர்ஜினப்படுத்தியிருக்க முடியும். ஸ்பாட்டில் யாரையும் அழைத்து விசாரிக்கப்படவும் இல்லை, ஒன்றும் பண்ணப்படவும் இல்லை. ஸோ இல்லை யார் குடித்தாங்க யார் கஞ்சா எடுத்திருந்தாங்கலாம் இங்கே ஊர்ஜினப்படுத்த முடியாத ஒரு தகவல்கள். ஸோ அந்த இடங்களில், அதாவது ஸ்ரீதேவி குப்பமில் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் ஒரு 2 ஒயின் ஷாப் இருக்குது. அங்கே எப்பொழுதும் 7:30 நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்ருக்கும். ஒன்று ஒயின் ஷாப் இடத்த ஷிஃப்ட் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட்டு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு. எல்லாத்துக்கும் மேலே பசங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. 11:30 மணிக்கு எங்கேருந்து இங்கே ஃபுட்பால் கோச்சிங் நடந்துகிட்ருக்கு எனக்கும் தெரில மக்களே. இது எல்லாம் ஒரு குக்டப் ஸ்டோரின்றதை பார்க்க முடிகிறது. அப்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவங்களுக்கு சண்டை வந்திருக்கு, வாய் தகராறு வந்திருக்கு. வாய் தகராறு வந்தோடனே கலதிக்கு அடிச்சிருக்கானுங்க, இவர் திருப்பி அடிச்சிருக்காங்க இவங்க தரப்புலேருந்து. ஆளை கூட்டு வந்திருக்கானுங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்திருக்கிறாங்க. இது சண்டையாக மாறி இருக்குது. போலீஸ்க்கு இவங்க தரப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, மனைவியை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, போலீஸ் வராங்க, சண்டை கலைச்சி விட்றாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்த வீடியோ மட்டும் வெளியாகுது. ஆரம்பத்தில் அந்த 16 வயசு பசங்க இவங்க அடித்த வீடியோ வெளியாகலை, இவங்க எடுத்த வீடியோ மட்டும் பர்பஸாக வெளியாகுது. ஏன்னா மீடியாவுக்கு ஒரு தீனி வெளியாகுது. இப்போ அதுக்கு பிறகு இவங்க தரப்பில் போயிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த 16 வயசு பசங்க தரப்புலேருந்து எஃப்ஐஆர் பதிவானோடனே மனோவுடைய மகன்கள் இருவரும் அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க. இது நீ அப்ஸ்காண்ட் அப்படின்னு சொல்கிறத விட கேன் டேக் இட் அஸ் ஏபி. ஏன்னால் ஜென்ரலாகவே எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் ஏபி அப்ளை பண்ணுறது வழக்கமான விஷயம்தான் விசாரணைக்கு வருவதற்கு முன்பாக. ஸோ ஏபி அப்ளை பண்ணால் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி சப்போஸ் நேற்று அப்ளை பண்ணாங்கனால் செவ்வாய்க்கிழமை தான் வரும். நேரில் ஃபுல்லாக லீவு. இன்றைக்கி வந்திருக்கா நமக்கு தெரியல, மக்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டும். உடனே வராது. சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை ஏபி வர வாய்ப்பு இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஏபி ஹியரிங்க்கு வந்தால் இவங்க அப்ஸ்காண்ட் ஆனதுக்கான காரணம் ஏபியோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஊர்ஜினப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை எங்கே அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மனோ வீட்டை பார்த்து இந்த பசங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது இருந்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு மனோவுடைய மனைவி சொல்கிறாங்க. அப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் விசாரணையில் வெளி வருமா தெரியவில்லை மக்களே. இதனால் விசாரணையில் அது சப்போஸ் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க போலீஸ் கண்டிப்பாக. ஏன்னா மனோவுடைய கூட இந்த 2 ஃப்ரெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, கூட தெரிஞ்சிருப்பாங்க. தெரிஞ்சாலும் அந்த விஷயம் எந்த மீடியாலையும் வராது,
எந்த மீடியாவும் போட மாட்டேன்றாங்க. இது வெளியே பொதுவெளியில் வரவும் வராது. அண்ட் அஃப்கோர்ஸ் மனோவுடைய மனைவி அவர்கள் இதை ஓப்பனாக வெளியே சொல்லியிருக்க வேண்டும், சொல்லலை. அது ஏன் சொல்லலை, அந்தளவுக்கு அது இழிவான விஷயமாக நம்ம தெரியல மக்களே. நம்ம விசாரித்து பார்ப்போம். தெரிஞ்சால் கண்டிப்பாக பகிர்ந்துக்கலாம் மக்கள். என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.